வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையே மாற்றி யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன கதை உங்களுக்காக. இது மார்க்ஸ் பற்றிய கதை இல்ல, அறிவை பற்றிய கதை. ஒரு சின்ன கிராமத்துல அருண் மற்றும் பலான்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அருணுக்கு மேத்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் அவன் வீக். பலாவா அவனுடைய எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் ஆகுறான். ஆனா அவன் படிப்பது முழுக்க மனப்பாடம். புரிஞ்சு படிக்க மாட்டான். ஒரு நாள் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. அருணுக்கு மேத்ஸ்ல 90க்கும் மேல மார்க். ஆனா மற்ற சப்ஜெக்ட்ல ஃபெயில். ஸ்கூல் பிரின்சிபல் அவன் அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க பையனுக்கு படிப்பு சரியா வரல, மாடு வாங்கி கொடுங்க, அவன் கணக்கு பார்த்து வேலை பண்ணட்டும். அந்த அப்பாவும் அதை நம்பிட்டு அருண்யை ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு மாடு மேய்க்க அனுப்பிடுறாரு. ஆனா அருண் சாதாரணமா வேலை பண்ணல. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். பால் மட்டும் விற்கல, மிச்ச பாலை வச்சு தயிர், பன்னீர், நெய், இப்படி பல விஷயமா மாற்றி விற்க ஆரம்பிச்சான். அவன் மேத்ஸ் நாலேஜ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டையும் சரியா மேனேஜ் பண்ணான். 2 மாடு, 4 மாடு, 6 மாடு, அப்படியே ஒரு பெரிய டெய்ரி ஃபார்ம் ஓனர் ஆயிட்டான். பலா என்னாச்சு? ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ணி சம்ஹவ் பாஸ். ஆனா காலேஜ் வந்ததும் அது ஒர்க் ஆகல. புரிஞ்சு படிக்க முடியாம மீண்டும் மீண்டும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சான். ஒரு நாள் அருண் அவன் வீட்டுக்கு போகும்போது அவனை திட்டுற சத்தம் கேக்குது. அவன் உள்ள போய் கேக்குறான், என்னடா ஆச்சு? பாலா சொல்றான், ஸ்கூல்ல ஈஸியா இருந்துச்சு, ஆனா இங்க புரிஞ்சு படிக்கணும், எனக்கு முடியல. அப்போ ஆரன் சொல்றான், மனப்பாடம் மட்டும் பண்ணாத, புரிஞ்சு படிச்சாதான் வாழ்க்கையில யூஸ் ஆகும். மார்க்ஸ் முக்கியம் இல்ல, அறிவு தான் வாழ்க்கையை மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.